அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர போகிறாருங்க. அது கன்னிராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அப்படி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் சூரியன் வருவதால் பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் அதிநட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான புதனுக்கு இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப காரிய பேச்சுகள் எந்த விதமான தடை தாமதமின்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான குழப்பங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வை மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடந்த பல வாய்ப்புகள்ல புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிக சிரமங்களை ஜென்மத்தில் மற்றும் அஷ்டமத்தில் அமரும் போது ஏற்படுத்துவாருங்க. அதை ஒப்பிடுகையில் மற்ற இடங்களில் நல்ல மாறுதல் உண்டு. எனவே அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் கூட பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் களைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் ஓய்வின்றி உழைப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் சுகஸ்தானத்தில் சூரியன் பெற்றிருப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பல இடங்களில் வலம் வரும்போது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்துல தாய் வழி உறவு முறைகளில் இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி தாய் வழி உறவு பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் எதிர்பாராத பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சூரியன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பம் சார்ந்த பணிகளில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திருமண வாய்ப்பில் ஏற்பட்ட பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் தவிடுபடியாகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமண ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கிறபடி இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்களை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தும் விலகி நல்ல உடல் நலத்தையும் திடகாத்திரமாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் மனபலமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் எந்த ஒரு பணியையும் திட்டமிடாமல் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். அதனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே கவனத்துடன் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் முடங்கி கிடந்த பல பணிகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோக ரீதியாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அலுவலக சூழ்நிலை சுமையாக இல்லாமல் சுகமாக மாறக்கூடிய வகையில் அலுவலகம் சார்ந்த பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் அவற்றை இன்முகத்துடன் மேற்கொள்வதற்கான சிறப்பான தருணமாக அமைய போகிறது.
இந்த தருணத்துல எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாறுதல்களும், புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அற்புதமான மாற்றங்களும் இந்த தருணத்தில் புதிய சலுகைகளை உறுதிப்படுத்தக்கூடுவதற்கான உண்மையான சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சிக்கல்களை மறந்து அவற்றில் மிக சிறப்பான மாற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுங்க. அரசாங்க உதவிகள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தாமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அத்தியாவசிய மூலப்பொருட்களை மிக சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் வலுப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான புதனும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இந்த வேளையில் சூரியன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக இந்த சூரிய பயிற்சி லாபகரமான சூரிய பயிற்சியாக கலைத்துறையில் அமைய போகிறது. நல்ல தனலாபம் நிறைவாக கிடைக்கும். கால்துறையில் கால் பதிப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு சிறப்பாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் அரசியல் சார்ந்த பணிகளில் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் கன்னிராசிக்கார குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஏனென்றால் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 4 இருக்கிறார். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடியே கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் நிறைவாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் சட்டென உறுதி செய்யப்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் நினைத்தபடியே அனைத்து வகையான சங்கடங்களையும் தடைகளையும் களைந்து சிறப்பான வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் அனைத்து நாளும் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். எளிய ஆசனங்கள் மூலமாக உடல் நலத்தையும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி செய்வதால் உடல் நலமும் மனநலமும் திருப்திகரமாக அமையும். எவ்வளவு பெரிய சங்கடம் நிறைந்த காரியமாக இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக கையாண்டு முதன்மையான வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு